நான் வேறு பெருசாக சேலஞ்செலாம் பண்ணியிருந்தேங்க. 30 நாள் கண்டினியூஸாக நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் ஃபஸ்ட் டே எப்படியோ எந்திரிச்சு ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் டே சத்தியமாக என்னால் எந்திரிக்க முடியல. ஃபஸ்ட் நாள் பண்ணதோட எஃபெக்ட்டை நான் தெரியல. சுத்தமாக எனக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக்லாம் பெயின் ஆயிடுச்சு. அது என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பி அந்த கழுத்தை வந்து இப்படி முதுகு கிட்ட கொண்டு வர மாதிரி பண்ணேன். அதில் ஏதோ பொஸ்கா எலும்புங்கிட்ட திருப்பிக்கிச்சாட்டுக்கு சுத்தமாக என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியல. எந்திரிச்சா உட்கார முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நானும் மாடியிலே சும்மாவே உட்காந்துருந்தேன். சரி இதுக்கு மேலே சும்மா இங்கே உட்காந்துருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே ஒரு புதிய அதிசயம் மாதிரி ஒரு மரம் முளைச்சிருந்துச்சு. எங்கள் ஊர்லேருந்து இந்த கிழங்கு கொண்டு கொடுத்து விட்ருந்தாங்க. நான் போய் வேணான்னு தான் சொன்னேன். இதை போய் நீ போய் சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில் அது மரமாக முளைச்சிருச்சு. நாங்களும் இங்கே பக்கத்தில் அதை வச்சுட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, ஒரு இஞ்சி போட்ட டீயை குடிச்சிட்டு நானும் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இந்த சேலஞ்சு பண்ணுறதுக்கெலாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக எந்திரிக்க தாங்க முடியல. எந்திரிச்சு நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி அது புஸ்கா ஏதோ ஒன்று திரும்பிக்குது. அதுக்கப்புறம் வலி உயிரே போயிடுது. நானும் அப்படியே டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போய் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.